ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜ ஜய ராமானுஜா. அடியன் தாசன் சுவாமி. அடியன் சுவாமி தேவரையருடைய நிறைய விஷயங்கள் அடியவங்கள்லாம் கேட்டிருக்கோம். அதில் சுவாமிகிட்ட நிறைய பேசணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. அவகாசத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு சின்ன விஷயம் தேவர் கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும். அப்படி இப்போது நிறைய இடங்களில் பெருமாளுடைய வீதி புறப்பாடு ஏற்படுறது, திவ்ய தேசங்கள்லையும் ஏற்படுறது. இல்லைன்னா அவள் பக்தர்கள்லாம் ஒரு காலனியோ ஏதோ ஒரு இடத்துல கூடியிருந்து அங்கே ஒரு கிருஷ்ணன் கோவில் வச்சிடுறா. ஒரு கிருஷ்ண ஜெயந்திக்கு ராமநவமிக்கு ஒரு புறப்பாடு கண்டரோட பண்ண ஏதோ சகடையிலையோ இல்லை முடிஞ்சா தோல்லையோ எழுந்தருளை பண்ணிட்டு வரா. ஆக்சுவலாக அந்த புறப்பாடு கான்செப்ட் என்ன? பெருமாள் நம்ம மாத்து வாசலுக்கு வரார், எழுந்தருளான்னு சொல்லணும், எல்லாரும் புரியணுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறேன். வந்தாக்க நாம் எப்படி பெருமாளை ரிசீவ் பண்ணணும், அது தேவர் அனுகிரகம் பண்ணணும். அடியன் இந்த புறப்பாடுங்கிறதே எம்பெருமானுடைய கருணையினுடைய ஒரு பெரிய வெளிப்பாடுன்னு நாம் பார்க்கலாம். அது ஏற்கனவே எம்பெருமான் பரமத்தில் இருக்கக்கூடியவன், அந்தரியாமியாக இருக்கக்கூடியவன், க்ஷீராப்தியில் இருக்கக்கூடியவன். இப்படிப்பட்ட எம்பெருமான் நமக்காக அர்ச்சாவதார ரூபத்தில் கோயில்கள்லையும் கிரகங்களிலையும் எழுந்தருளி இருக்கிறான். அதுலேயும் கோயில்களில் விசேஷமாக ரிஷிகள் ஆசைப்பட்டோ, ராஜாக்கள் ஆசைப்பட்டோ, மனுஷர்கள் ஆசைப்பட்டோ எம்பெருமான் அங்கே எழுந்தருளி இருக்கான். அப்படி அங்கே இருக்கும் பொழுது அது மூல விக்கிரகம், உற்சவ விக்கிரகம்னு ரெண்டாக பெரியவர்கள் அப்படி தான் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கா. ஆகமப்படியாகவும் அப்படி தான் இருக்குது. அதில் மூல விக்கிரகம் அங்கேயே இருக்கக்கூடிய பெருமாள். அதே உற்சவ விக்கிரகங்கிறது இந்த கோயிலுக்குள்ளே சேவிக்க முடியாமல் சில பேருக்கு சூழ்நிலைகள் இருக்கலாம். அப்படி இருப்பவர்களுக்கு சேவை சாதிக்கணுங்கிறதுக்காகவே பிரத்யேகமாக பெருமாள் வெளியில் வரக்கூடிய சூழ்நிலை தான் இந்த புறப்பாடு என்பது. அது தவிர இந்த புறப்பாடுங்கிறதே ஒரு பெரிய பொதுவாக ஒரு எல்லாருக்கும் ஆனந்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஒரு புறப்பாடு நம்ம பொதுவாக சேவிச்சோன்னாலே எத்தனையோ பேருடைய முக பாவங்களை தான் பார்த்தோன்னா அவருக்கு அப்படியே அவ்வளோ ஆனந்தம் தெரியும், அந்த பெருமாள் நம்ம தேடி வந்துட்டார் அப்படின்னு. இப்போ எல்லோரும் கூடியிருந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அந்த சமூக மொத்தமும் சேர்ந்து பெருமாளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த புறப்பாடுங்கிறது நாம் பார்க்கலாம். இந்த புறப்பாடு நடக்கும் பொழுது நாம் எப்படி இருக்கணும், பெருமாள் நம்ம தேடி வரார், அப்படி வரும்பொழுது நாம் எப்படி இருக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நாம் பார்க்க வேண்டியது. முதல்ல நமக்கு என்ன இருக்கணும்னா பெரிய ஒரு நன்றி உணர்வு இருக்கணும். இப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் நமக்காக நம்முடைய இடம் தேடி வருகிறான். யாரோ ஒரு சாதாரண ஒரு விருந்தாளி வந்தாலே நமக்கு எவ்வளோ சந்தோஷம் ஏற்படுறது. அவருக்கு இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அவருக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி வைக்கலாமா, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணி வைக்கலாமா, பிரசாதம் பண்ணி வைக்கலாமா, இப்படியெல்லாம் யோசிக்கிறோம். அவர் வராங்கிறதுக்காக ஆத்தெல்லாம் கூட 2 நாள் லீவ் கொடுத்து போகிறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது சர்வேஸ்வரன் நம்ம தேடி வரான், நம்ம வீட்டுக்குள்ளே வரலைன்னா கூட நாம் இருக்கக்கூடிய வீதியில் வரான்னு பார்க்கும்போதே அந்த இடத்த நாம் எவ்வளோ அழகாக முதல்ல சுத்தம் பண்ணி வைக்கணும். அதுக்கு தான் தெளித்து நல்லா பெருக்கி தெளித்து கோலம் போட்டு அழகாக, அதுவும் கோலம் போடுறதும் இயற்கையான அரிசி மாவு வச்சு கோலம் போட்டோம்னா அது பிராணிகளுக்கும் சின்ன சின்ன பூச்சிகளுக்கும் அது உணவாகும். அப்படி அந்த கோலம்னாலே அழகுபடுத்துறது. அப்படி எம்பெருமான் வரும்பொழுது அந்த இடத்த அழகுபடுத்துறதுங்கிறது முக்கியமாக நாம் பண்ண வேண்டியது. இது முதல்ல பெருமாள் வரப்போறான்னு தெரிஞ்ச உடனே அந்த இடத்த நல்லா பெருக்கி அந்த இடத்த தெளித்து அந்த இடத்துல கோலமெல்லாம் போட்டு அழகுபடுத்தி வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பெருமாள் வரும்பொழுது நாம் ஒவ்வொருத்தரும் வீட்டுக்குள்ளே இருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பெருமாள் வராருன்னு தெரியும் பொழுதே ஏதோ ஒரு மேலே சத்தமோ ஒரு சின்னமோ ஏதோ ஒன்று கேட்கும். அப்போ உடனே நாம் எல்லாரும் வெளியில் வந்துட்டு பெருமாள் வருவதற்கு நாம் காத்துட்டுருக்கணும். பெருமாள் வந்த உடனே நம்ம ஓடி வந்து பண்ணுறதை காட்டிலும் பெருமாள் வரப்போகிறாருங்கிறது ஆவலாக எதிர்பார்த்து எப்படி ஒரு அக்ரூரன் கண்ணனை பார்க்க போகிறேன்னு ரொம்ப பாதிச்சுண்டு பெருமாளை தேடி வந்தானோ அதுபோல் நம்ம தேடி வரக்கூடிய பெருமாளை நாம் வரவேற்கணும். முதல்ல நாம் வாசலில் வந்து நிற்கணும். அப்படி வாசலில் வந்து நிற்கும்போதும் முடிஞ்ச வரைக்கும் கோயிலுக்கு போகும்போது என்ன ஆடைகள் எந்த நிலையில் இருப்போமோ, திருமண காப்பு ஸ்ரீசூர்ணம் அதெல்லாம் அவரவர்களுடைய மத சின்னங்கள் அதை அணிந்து கொண்டு, அதே போல் வஸ்திரங்கள் அழகான வஸ்திரங்களை தரிச்சுண்டு பெருமாள் வரார், நம்ம இடத்த தேடி வராருன்னா நாம் அவனுக்கு கண்ணுக்கு விருந்தாக இருக்கணும். அந்த பெருமாள் நம்ம பார்த்து ஓ நம்முடைய பக்தன் அழகாக இருக்கான் எங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம் அழகான ஆடைகள், அதுவும் கிரமமாக சம்பிரதாயப்படி நாம் அந்த ஆடைகள் அணிந்து கொண்டு ஆணோ பெண்ணோ அவரவர்களுக்கு வேஷ்டியோ புடவையோ அது என்ன கிரமப்படி அதை நம்ம அணிந்து கொண்டு வெளியில் இருக்கணும். நம்ம வீடு தானே, நம்ம அப்படியே இருக்கோமே, ஏதோ ஒரு ட்ராயர் சட்டை போட்டுருக்கோம் இல்லை பேண்ட் சட்டை போட்டுருக்கோம் அதோடையே வந்துடுதாமே, அப்படி வரக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நம்முடைய சம்பிரதாய முறைப்படி தான் வெளியில் வரணும். இப்போ நம்முடைய மேனேஜர் நம்ம வீட்டுக்கு வராருன்னா எப்படியோ ஒரு அலங்கோலமாக இல்லை ஏதோ ஒன்று போட்டுட்டு வருவோமான்னு உடனே நம்ம ஆஃபீஸில் எப்படி இருக்கோமோ அது போல் டிப் டாப்பாக தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம். அதே போல் நாம் பெருமாள் வரும்பொழுதும் நம்முடைய சம்பிரதாயப்படி
அந்த பெருமாளை வரவேற்கிறதுக்கு நம்ம அழகான ஆடைகள், அழகான சின்னங்கள், திருமணம், அந்த என்ன அடையாளங்கள் உண்டோ அதையெல்லாம் அணிந்து கொண்டு ரொம்ப பக்தியோட வெளியில வரணும். இது முக்கியமாக நம்ம பண்ண வேண்டியது. இதுல இன்னும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு சுவாமி. இப்போ திவ்ய தேசங்கள்னு எடுத்துட்டோம்னா பெருமாள் எழும்போது எப்படி செய்யும்? முதல்ல அருளிச்செயல் கோஷ்டி அப்பா வந்து முன்னால அத்தியாவகால் சேவாக கலக்கார அருளிச்செயல் திவ்ய பிரபந்தத்தை பாடுறவர்கள் முன்னால் வருவார்கள். அதற்கப்புறம் பெருமாள் எழுந்துள்ளது உண்டு. அதற்கு பின்னால வேத கோஷ்டி இருக்கும். அதற்கு பின்னால பாகவதால் நிறைய பேர் பஜனை பண்றது, பரிக்கிரமா பண்றது இப்படி இருக்கும். சில இடங்களில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில இடங்கள் பெருமாள் மட்டும் எழலாம், இல்ல பெருமாள் வேத கோஷ்டி இருக்கலாம், இல்ல பெருமாள் அருளிச்செயல் கோஷ்டி மட்டும் இருக்கலாம், இல்ல பாகவதர்கள் பஜனையோட பெருமாள் வரலாம். இப்படி இருக்கும்போது நாம எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தடவை சேவிச்சா போருமா, இல்ல ஒவ்வொருத்தர் வரும்போதும் ஒவ்வொரு தடவை சேவிச்சுட்டு இருக்கணுமா? இது சேவிக்கிற கிரமம் என்ன? இது சிலது வந்து ஒரு ஒரு திவ்ய தேசங்களில் ஒரு ஒரு கிரமம் வச்சுட்டு இருக்கா. இப்போ திருவரங்கம் பெரிய கோயில், இப்போ அடியேன் அங்கே இருக்கேன், நித்தியவாசம் பண்ணுறது அங்கே பண்ணிட்டு இருக்கேன். அங்கே பார்த்தா பெருமாளுடைய புறப்பாடுன்னா நிறைய பேர் கூட வருவாள். அதாவது ஏன தாத்தா கச்சதி தேன சக கச்சதின்னு பெருமாள் அந்த சுவாமியானவன் எங்கெல்லாம் போகிறானோ அங்கெல்லாம் நம்ம தொண்டர்கள் போக வேண்டும்ங்கிற அந்த கிரமத்தை அங்கே விடாமல் இன்றைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறான். சொன்ன மாதிரி தேவர் சொன்ன மாதிரி முதல்ல இன்னும் அதுக்கு முன்னாடி யானை, குதிரை அதெல்லாம் முதல்ல ஒரு, அப்புறம் இந்த தோரணங்கள் அதெல்லாம் கொண்டு வர, அதுக்கு மேலே அருளிச்செயல் கோஷ்டி. முதல்ல நம்ம அருளிச்செயல் கோஷ்டியை கண்டிப்பாக விழுந்து சேவிக்கணும். ஏன்னா ஆழ்வார்களுடைய பிரதிநிதியாக தான் பாசுரங்களை சேவித்து கொண்டு அடியார்கள் வருகிறார்கள். ஆனால் முதல்ல அங்கே சேவிக்கிறது. ஒரு சில இடங்களில் அதோடு நிறுத்திக்கிறான். இந்த அருளிச்செயல் கோஷ்டியை சேவித்தாலே அருளிச்செயல், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பெருமாள், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வேத கோஷ்டி, அடியார்கள் எல்லாரையும் சேவிச்சதா கிரமம்னு அப்படி ஒரு சில இடங்களில் அப்படி பண்ணுறா. வேறொரு சில இடங்களில் எப்படின்னா அருளிச்செயல் கோஷ்டியை சேவிக்கிறா, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வேத கோஷ்டியை சேவிக்கிறா. பெருமாள் தனியாக சேவிக்கிறதுங்கிறது நம்ம ரொம்ப அது மாதிரி பார்க்குறது ரேர் தான். ஏன்னா கோஷ்டியோடு சேர்த்து பெருமாளை சேவிக்க வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு ஆழ்வாரே காட்டியிருக்கிறதுனால அவர்களை கொண்டு தான் நம்ம பெருமாளை சேவிக்குமே தவிர பெருமாளை நேராக போய் நம்ம சேவிக்கிறதுங்கிறது வீதியில் பண்ணுறது கிடையாது. ஒருவேளை அருளிச்செயல் கோஷ்டி இல்லாமல் பெருமாள் மட்டும் வந்தாருன்னா அப்போ நம்ம சேவிப்போம். ஏன்னா அப்போ அடியார்கள் வர, கைங்கரியப்பரர்கள் வர, அவர்களை முன்னிட்டுன்னு நம்ம அங்கே சேவிக்கிறது. அதுக்கப்புறம் பின்னாடி வரக்கூடிய வேதபாராயணக்காரர்கள் அவர்களையும் சில சமயம் சில பேர் சில ஊர்களில் அது மாதிரி தனியாக சேவிக்கிறா, சில ஊர்களில் அப்படியே கை கூப்பிண்டு இருக்கா. அது அந்தந்த ஊர்களுடைய அனுஷ்டானம். அது திருவரங்கம் பெரிய கோயில் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அங்கே நிறைய அடியார்கள், இந்த யானை, குதிரை, அதுக்கு மேலே அருளிச்செயல் கோஷ்டி, அதுக்கு மேலே கூட வரக்கூடிய ஸ்ரீபாதம் தாங்கிகள், கைங்கரியவரர்கள், சேவார்த்திகள், ஆண்கள், பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் பல பேர் கூட வருவாள். அதுக்கு பிறகு பெருமாள், அதுக்கு பிறகு வேதபாராயண கோஷ்டி, அதுக்கு பிறகு அடியார்களுடைய கோஷ்டி இன்னும் தொடர்ந்து வரக்கூடியவர்கள். இப்படி ஒரு ஒரு திவ்ய தேசங்களும் ஒரு இருக்கும். சில இடங்களில் இப்போது சில திவ்ய தேசங்களில் ரொம்ப சேவார்த்திகளே ரொம்ப குறைவாக இருக்கா, கைங்கரியவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கா. அப்போது அங்கே வெறும்னா அருளிச்செயல் 2 பேர் 4 பேர் வருவாள், பெருமாள் வருவார், மாத்தியக்காரா வருவாள், வேதபாராயணம் இருந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான் இருக்கும். ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் நல்ல விமர்சையாக அது நடக்கிறது. அதே மாதிரி இன்னொரு சின்ன சந்தேகம், அந்த புறப்பாடு விஷயத்திலேயே இப்போ பெருமாள் எழுந்தருளார்னா நம்ம என்ன சமர்ப்பிக்கலாம்? நிறையனா மக்களுக்கு வந்து சிலவாள் என்ன ஆசாசையாக பெருமாள் சுண்டல் பண்ணி கொண்டு வந்தேங்கிறான், ஒரு ஆற்றுல வடை பண்ணி கொண்டு வந்தேன். சில கோவில்களில் அங்கே இருக்கிறவாளும் அவளும் பெருசாக அவளுக்கும் இதை பற்றின இது இல்லைன்னா ஏதோ மக்கள் பெருமாளுக்காக ஒரு கோவில் பண்ணிட்டா கிரமங்கள்லாம் தெரியும். இப்போ ஒரு ஆற்றுலேருந்து வடை, ஒரு ஆற்றுலேயும் சுண்டல், இப்படி இது பண்ணால் பெருமாளுக்கு நம்ம ஆற்றுக்கு பெருமாள் எழுந்துள்ளார்னா நம்ம என்ன சமர்ப்பிக்கலாம்? பொதுவாக வீதியில் பெருமாள் எழுந்துள்ளும் போது, பெருமாளுடைய புறப்பாடு நடக்கும்போது பக்குவ வஸ்துக்களை வெளியிலேருந்து நம்ம சமர்ப்பிக்கிறதுங்கிறது வழக்கம் கிடையாது. அந்த காலத்துலேருந்து அப்பக்குவ வஸ்துங்கள், அதாவது தளிகை பண்ணாத வஸ்துக்கள் தான். அதுலேயும் உச்சித்தம்னு பார்த்தா வாழைப்பழம், மாம்பழம், இந்த முக்கணிகள் அது ரொம்ப பிரசித்தம். வைதிகமான பதார்த்தங்களே சமர்ப்பிக்கிறது உச்சித்தம். நம்ம ஏதோ நம்ம கிடைக்கிறதுன்னு ஒரு பொருளை வாங்கி சமர்ப்பிக்கிறத காட்டிலும் பெரியவர்கள் எந்த வஸ்துக்களை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சிருக்காளோ, இப்போ வாழைப்பழங்கிறது ரொம்ப பிரசித்தமாக எல்லாருக்குமே தெரியும். இது சுலபமாக கிடைக்கிறதும் கூட, அதுவும் ஒரு விஷயம். பெருமாள் நம்மகிட்ட ரொம்ப கஷ்டப்படுத்துறது இல்லை, இந்த பொருளை வாங்கிடுவா அந்த பொருளை வாங்கிடுவான்னு கஷ்டப்படுத்துறது கிடையாது. ரொம்ப ஸ்வாராதன்னு சொல்லுவாங்க பெருமானை சொல்லும் பொழுது, எளிதிலே ஆராதிக்கப்படுபவன். அப்படி இருக்கும்போது நாம் கொண்டு போய் ஒரு பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் அப்படின்னு கீதையில் எம்பெருமானே சொல்கிறான். ஏதோ ஒரு பழத்தையோ, ஒரு இலையோ, ஒரு புஷ்பத்தையோ, ஒரு நீரையோ எனக்கு கொடுத்தா அதை கூட சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறான். அப்படி இருக்கிறதுனால நம்ம எம்பெருமானுக்கு திருவீதியில் வரும்பொழுது பழங்கள், அதே போல் கல்கண்டு, அது கூட கல்கண்டெல்லாம் இப்போ டைமண்ட் கல்கண்டெல்லாம் வந்து கொடுக்குறா, அதெல்லாம் உச்சிதம் இல்லை. பழங்காலத்து முறையில் நாட்டு சர்க்கரையோ இல்லை குண்டு கல்கண்டோ, அதே போல் ஓரளவுக்கு நமக்கு
ரொம்ப புதுசாக ப்ராசஸ் பண்ணப்பட்ட அந்த பதார்த்தங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்காமல் வைதிகமாக பெரியோர்கள் என்ன பதார்த்தங்களை சமர்ப்பித்தாலோ அதையே நாம் சமர்ப்பிக்கலாம். இது ஒரு பக்கம். இந்த பெருமாளுக்கு கண்டருளை பண்ணுறதுக்கு அது அர்ச்சகர் கூட வருவார், அவர் வாங்கி அதை கண்டருளை பண்ணிடுவார். அதாவது அப்பக்குவ வஸ்துக்கள், அதாவது தளிகை பண்ணப்படாத வஸ்துக்கள், பழங்கள், விஷயங்கள் கிடையாது. தளிகை பண்ண விஷயங்கள் பொதுவாக எம்பெருமானுக்கு சமைச்ச மடப்பள்ளியில் பக்குவப்படுத்தினது மட்டும்தான் பெருமாள் ஸ்வீகரிக்க முடியும். ஆமாம், பெருமாள் கோயிலில் அந்த மடப்பள்ளியில் என்ன பண்ணுகிறார்களோ அதைத்தான் பெருமாள் ஏற்றுக்கிறதுங்கிற கிரமம் ஆகமப்படி வச்சுட்டு இருக்கான். வெளியிலேருந்து தளிகை பண்ணி கொண்டு வருது நம்ம தென் பகுதியில் கிடையாது, நம்ம திவ்ய தேசங்களில் இங்கே கிடையாது. வடக்கெல்லாம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அவர்கள் கடையிலேயே ஸ்வீட்டை வாங்கிட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து கொடுப்பா, அது தேசாச்சாரமாக வச்சுக்கணும். அங்கே இன்னொன்று, அங்கே ரொம்ப ஆகமம் வந்து முக்கியத்துவம் கிடையாது. இங்கே நமக்கு ஆகம முக்கியத்துவம் இருக்கிறதுனால அந்தந்த மடப்பள்ளிகளில் பண்ண தளிகையை தான் பெருமாள் ஏற்றுக்கிறதுன்னு வச்சுக்கிறதுனால நாம் முடிந்த வரைக்கும் பழங்கள், அதுவும் வாழைப்பழம் இல்லை ஒரு மாம்பழம், இதை போல் இந்த பாரத தேசத்தில் பழங்காலமாக இருக்கக்கூடிய நெடுங்காலமாக இருக்கக்கூடிய வஸ்துக்களையே நம்ம சமர்ப்பிக்கிறது உச்சிதம். அதே மாதிரி சுவாமி இன்னொரு விஷயம் பெருமாள் சொந்தமாக கேட்குறேன். இப்போது நிறைய பேர் ஆற்றுலையும் செடினா செம்பருத்தி செடி இருக்குது, அது இவ்வளோ விதவிதமாக செம்பருத்தி பூ கொண்டு வரா, இன்னும் ஏதோ வாசனை இல்லாத ஆனால் அலங்காரமாக இருக்கும் அந்த பூ, அதை கொண்டு வரா. அப்படி இருக்கும்போது நான் எங்கள் ஆற்றுல வந்தது நான் பக்தியோட கொண்டு வரேன் சாத்துங்கன்னு சொல்லி நிர்பந்திக்கிறா. சில அர்ச்சகர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவளும் பார்க்க வேண்டியிருக்கு, எடுத்து பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சு திருப்பி வாழ்ட்டே கொடுத்துட்றா. இப்போ பெருமாளுக்குன்னா நம்ம எந்த புஷ்பத்தை போய் சமர்ப்பிக்கலாம்? புஷ்பத்தை பற்றி ஏதாவது பெரியவாள்லாம் சொல்லியிருக்காளா, இந்த புஷ்பம் உகந்தது அப்படின்னு சொல்லியிருக்காளா? பெரியாழ்வார் செண்பக மல்லிகையோடு என்று தொடங்கி அந்த பாசுரத்தில் இந்த பதிகம் முழுக்கவே பூச்சூட்டல் பதிகத்தில், பெரியாழ்வார் திருமொழி பூச்சூட்டல் பதிகத்தில், இந்த பூச்சூட்டல் பதிகத்தில் அழகாக என்னென்ன புஷ்பங்களை வந்து பெருமாள் ஏற்றுக்கிறார், அதை கண்ணனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி பெரியாழ்வார் ஆசைப்பட்டு சமர்ப்பிக்கிறார். அதில் முக்கியமாக நமக்கு செண்பகப்பூ வாசனையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். மல்லிப்பூ, இந்த ரெண்டு தான் வந்து பிரசித்தமாக அந்த காலத்திலேருந்தே இந்த ரெண்டு எப்போவுமே கிடைக்கக்கூடிய புஷ்பம். ஓரளவுக்கு மல்லிப்பூவும் செண்பகப்பூவும் பல சமயங்களில் கிடைக்கக்கூடிய புஷ்பமாக இருக்குது. இந்த புஷ்பங்களை சமர்ப்பிக்கிறது உச்சிதம். அதாவது பெருமாளுக்கு எந்த புஷ்பத்தை வேணுமானாலும் நான் சமர்ப்பிக்கலாம். பெருமாள் எதையுமே உகந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். இது ஒரு ஐதிஹியமே வரும். பெருமாளுக்கு வந்து இந்த முள் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் சமர்ப்பிக்கலாமா, அது சமர்ப்பிக்கக்கூடாது அப்படின்னு நஞ்சியர் சொல்ல, அப்பொழுது பட்டர் சொல்கிறார், ஆமாம் அது சமர்ப்பிக்கக்கூடாதுங்கிறது கிடையாது, ஆனால் அது எடுக்க போகும்போது பக்தனுடைய கையில் முள் குத்திடுமே, அதுக்காக பெருமாள். ரோஜாப்பூ சொல்கிறேன்னு எடுத்துக்கலாமா? ரோஜாப்பூ இப்போ, ஆமாம் ரோஜாப்பூ இப்போ முள்ளோட வருது. அந்த காலத்தில் அந்த முளரிங்கிற புஷ்பம் சொல்லுவாள். கல்லார் துழாயும் கனவழையும் காயாவும் அந்த பாசுரத்தில் இந்த முளரிங்கிற புஷ்பமும் சொல்கிறேன். அது முள் இருக்கிற புஷ்பம்னு சொல்கிற மாதிரி ஞாபகம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ரோஜாவில் பிரசித்தமாக நிறைய இடங்களில் ரோஜா கிடைக்கிறது, அது பறிக்கக்கூடியவனுடைய கையில் பட்டணுமேங்கிறதுனால அப்படி சொல்கிறேன். பொதுவாக ஆனால் நம்ம பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது நல்ல வஸ்துக்களாக இருக்கணும். நல்ல வஸ்துக்கள்ங்கிறது பார்க்கும்போது வைதிகமாகவும் நல்ல வஸ்துவாக இருக்கணும், அதுக்கு ஏதோ ஒரு உழவுக்கு வாசனை அந்த மாதிரி விஷயமும் இருக்கணும். வைதிகமாக இருந்தாலே அது பொதுவாக இதை போல் அம்சங்களை பார்த்து தான் வைதிகமாக ஒரு பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுன்னு வச்சுருப்பா. வெறும் வாசனை இல்லாத புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறது பெரியவா ஏற்படுத்தி வச்சுருக்க மாட்டா. அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம வாசனை உள்ள புஷ்பங்கள், சாஸ்திரத்தில் சொன்ன புஷ்பங்கள், இந்த மல்லிப்பூ கண்டிப்பாக தெரியாது, சாமந்தி பூ அதுவும் கொஞ்சம் வாசனை இருக்கும். அந்த சாமந்தி பூ, விருச்சி, கண்டிப்பாக விருச்சி வந்து ரொம்பவே பிரசித்தமாக எல்லா இடங்கள்லையும் நமக்கு சமர்ப்பி, நம்பெருமாளுக்கு ரொம்ப உகந்த புஷ்பமாக விருச்சி தான் நிறைய சமர்ப்பிக்கிறா. இது போல் இருக்கக்கூடிய புஷ்பங்களை சமர்ப்பித்தா அது உச்சிதம். அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் அடியேன், இப்போ பெருமாள் ஏழ்றார் சமர்ப்பிக்கணுங்கிற வரைக்கும் சொல்லியாச்சு. இப்போ நான் ஆற்றுல ஏதோ தட்டு வச்சுட்டு இருக்கேன், அவசரத்துக்கு பெருமாள்கிட்ட சமர்ப்பிச்சிட்டேன். நிறைய பேர் இந்த பிளாஸ்டிக் கூட இதுக்குன்னே பிளாஸ்டிக்லேயே விற்க ஆரம்பிச்சிட்டாப்பலாம். முதல்ல எவர் சில்வரில் பித்தளையில தான் முதல்ல வச்சுட்டு இருந்தா, பிளாஸ்டிக் வரைக்கும் வந்துடுது. இப்போ பெருமாளுக்குன்னு ஒரு டப்பர் வேர் இது வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நான் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கணும்னா எந்த மாதிரியான பாத்திரங்கள்ல சமர்ப்பிக்கலாம், இல்லை அந்த பாத்திரத்தை நம்ம ஆற்றுல எப்படி பத்திரமா வச்சுக்கணும்? அதாவது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கக்கூடிய பாத்திரங்கள் நாம் உபயோகப்படுத்தாதான் இருக்கணும். அதாவது நம்முடைய பர்சனல் யூஸ்க்கு உபயோகப்படுத்தாதான் இருக்கணும். பெருமாளுக்குன்னு அது இருக்கணும். அப்படி பெருமாளுக்குன்னு இருக்கும் பொழுது நம்ம பிளாஸ்டிக்கோ பேப்பரோ அதெல்லாம் வந்து உபயோகப்படுத்துறது உச்சிதம் இல்லை. அதாவது பெருமாளுக்கு அந்த காலத்தில் தங்கம் வெள்ளி நல்ல உயர்ந்த உலோகங்களான பாத்திரங்கள் தான் உபயோகப்படுத்தின்னு இருந்தா. இப்போ அது என்னென்னா ஒரு ஸ்டைல் மாதிரி வேண்டான்னு தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக்கோ ஒரு பேப்பரோ அதே கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுங்கிறது அது உச்சிதம் இல்லை. மரம் உச்சிதம், மரத்தட்டோ இல்லை
மரக்கப்பு இப்போ ஒரு பாக்கு குவளை மட்டை மாதிரி தட்டு மாதிரி பாக்கு மட்டை தட்டு கூட அதுவும் இயற்கையாக வரக்கூடியது. எதுவுமே இயற்கையாக வர்றது பெருமாளுக்கு உகந்தது. அது மரத்தால் பண்ணப்பட்ட ஒரு தட்டோ இல்லை பித்தளை தட்டோ இல்லை வெங்கலத்தட்டோ இல்லை வெள்ளித்தட்டு அவரவர்களுடைய சௌகரியத்துக்கு ஏற்றா போல் அப்படி நம்ம சமர்ப்பித்தோன்னா அதில் வைத்து சமர்ப்பித்தோன்னா அது ரொம்ப உகந்ததாக இருக்கும். எப்போவுமே இந்த ஒரு விஷயத்தை நம்ம இந்த இயற்கைங்கிறத நம்ம யோசிக்கணும். நான் நிறைய அதை பற்றிலாம் நம்முடைய இதில் கூட பார்த்துருக்கேன், அவர் கூட பண்ணிருக்கேன். அதாவது இயற்கையை அனுசரித்து நம்ம பெரியவர்கள்லாம் வாழ்ந்திருக்கா. அதனால தான் ஒரு நம்முடைய இந்த சூழ்நிலைகள் சுற்றுப்புற சூழ்நிலைக்கு பாதகம் ஏற்படாத பதார்த்தங்களாக பார்த்து உபயோகப்படுத்துறதுக்கு பார்க்கணும். சில விஷயங்கள் நம்மளால் தவிர்க்க முடியல. இப்போது ரொம்ப வெயிலாக இருந்தது, கடைசியாக ஒரு 15 நாளாக அவரவர்கள் வீட்டில் ஏசி போட்டுட்டு தான் உட்காந்துக்கிறா. அது நம்ம மொத்தமாக நீங்கள் ஏசியே போட்டுக்காதீங்கன்னு சொன்னால் எதுவுமே ஒத்துக்க மாட்டேன். ஆனால் கைங்கரியம் பெருமாள் விஷயம்னு வரும்போதாவது நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த சம்பிரதாயத்துக்கு உகந்த இயற்கையான பதார்த்தங்களை கொண்டு அந்த கைங்கரியங்களில் நம்ம பண்ணினோன்னா அது அழகாக இருக்கும். பொதுவாக இன்னொரு விஷயம் அடியேன், இப்போ அர்ச்சகர் பிரசாதம் கொடுத்தார், திருத்துழாய் சமர்ப்பித்தார். இப்போ வாங்கும்போது இப்படி கையில் போட்டுட்டு இப்படி விழுந்துருத்து. இப்போ நான் அதை எப்படி எடுத்துக்கிறது? அவசகுணம், நான் ஐயோ சுவாமி கீழே வந்துருத்தே, நாங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. திருத்துழாய் வாங்குறதுக்குன்னு ஏதாவது ஒரு தீர்த்தம்னா அப்படி வாங்கிட்டுருவோம். திருத்துழாய் நாங்கள் எப்படி வாங்கிக்கணும்? ஏதாவது அதுக்கு இருக்கு? எந்த பிரசாதமாக இருந்தாலுமே தீர்த்தத்தை நம்ம ஒரு கையில் இப்படி வாங்கிக்கிறோம். மற்றபடி எந்த பிரசாதமாக 2 கையை நல்லா விரித்து வச்சு தான் நம்ம பிரசாதம் வாங்கிக்கணும் எதுவாக இருந்தாலும். இப்போ ஒரு பிரசாதம் என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ ஒரு பிரசாதம் நம்ம கையில் கொடுக்கும்போது கீழே விழுந்துடுதுன்னா உடனே நம்ம அபசகணும் அப்படின்னா நினைக்க வேண்டாம். ஏன்னா இதெல்லாம் சிலதெல்லாம் ஏதோ ஒரு தெரியாமல் நடக்கக்கூடிய செயல்கள். எல்லாத்துக்கும் நம்ம காரணம் கற்பிச்சுட்டு இதனால தான் விழுந்தது அப்படின்னு நம்ம கை விரிச்சிட்டோம்னா அது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆமாம், முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை பெருசாக வச்சுட்டோம்னா வேஷ்டியிலலாம் வாங்கிக்கலாம். அது சில சமயங்களில் இப்போ ஒரு ஆச்சாரியனிடத்தில் வாங்கிக்கும் போது நம்ம ரொம்ப மரியாதையாக வாங்கிக்கணுங்கிறதுனால நம்முடைய உத்திரியத்திலேயோ இல்லை கையில் இருக்கக்கூடிய ஒரு துணியிலையோ அதை வாங்கிக்கிறதுங்கிறது வச்சுன்னு இருக்கா. ஆனால் பொதுவாக பிரசாதத்தை எந்த பிரசாதம் கையில் வாங்கலாம். கையில் வாங்கிக்கிறது அதுவும் நல்லா விரித்து வச்சு இப்படி வாங்கினோன்னா அது கீழே விடுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவாக இருக்கும். சாதிக்கிறவர்களுக்கும் ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போது ஒருத்த கை காட்டினா இப்போ நம்ம சாதிக்கணும்னா சாதிக்கிறவர் ஏற்கனவே அவசரத்தில் புறப்பாடு போயின்னு இருக்கும், பெருமாள் இப்படி நடந்துகிட்டே இருப்பார், அப்போ சாதிக்க வருவார். அப்போ இருக்கிற இந்த சின்ன இடத்துல சாதிக்கிறதுக்கும் அவருக்கு சிரமமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவர்களுக்கும் கைங்கரியம் பண்ணுபவர்களுக்கு நம்ம சௌகரியம் பண்ணி நல்லா கையை அழகாக பிரித்து இப்படி காண்பிச்சு அதை வாங்கிட்டோன்னா. இன்னும் ஒரு விஷயம் அடியேன், சுவாமி எதுவும் தப்பாக எடுத்துகிட்டு கூடாது. இப்போது எங்கள் ஆற்றுலேருந்து ஒரு மாம்பழம் பெருமாள் சமர்ப்பிக்கிறேன். இந்த சுவாமி ஒரு செவ்வாழைப்பழம் கொண்டு வந்திருக்கார். அர்ச்சகர் கண்ட்ரோல் பண்ணிட்டார், என் மாம்பழம் அவருக்கு போயிட்டு அவர் செவ்வாழைப்பழம் எனக்கு வந்துடுது. இப்போ நம்ம ஆற்று புண்ணியம் பூரா அவருக்கு போயிடுத்து. அவாத்து விஷயம் நமக்கு இப்படிலாம் கூட கேட்குறா நம்மக்கிட்ட. இதை பற்றி பெருமாள்கிட்டேருந்து கிடச்சா எப்படி நான் இதை எடுத்துக்கணும்? இல்லை அவர்கிட்ட போய் சுவாமி அந்த மாம்பழத்தை எனக்கு கூட இந்த வளர்த்து நீர் வச்சுக்கணும் மாற்றின்றலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? அதாவது இப்போ இது இருக்கிற எல்லா பொருளும் பெருமாளோடுங்கிற எண்ணம் இருக்கணும். முதல்ல எங்கிட்ட இருக்க பொருளும் பெருமாளோடது, அவர்கிட்ட இருக்க பொருளும் பெருமாளோடது. அந்த பொருளை நம்ம இப்போ ஒரு கேர்டேக்கர் மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அவர் தான் எல்லாத்துக்கும் சகல ஜெகத்துக்கும் அவர் தான் ஈஸ்வரனாக இருக்கான். அப்படி இருக்கும்போது அவனுடைய சொத்து தான் எல்லாமே. நாமே அவனுடைய சொத்துங்கும் போது நம்முடைய சொத்து அவனுடைய சொத்து தானே. அப்படி இருக்கிறதுனால எல்லா பொருளும் அவனுடையது தான். அந்த பொருளை நாம் பெருமாளிடத்தில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருளை அவனிடத்துலேயே கொண்டு போய் சமர்ப்பிக்கிறோம். அந்த பெருமாள் அதை ஏற்றுக்கிறான். ஏற்றுட்டு நமக்கு திருப்பி ஏதோ ஒரு பிரசாதம் கொடுக்குறான். அது கொடுக்கலன்னா நம்ம நிர்பந்திக்கவும் கூடாது. ஏதோ அர்ச்சகர் நம்மகிட்ட 2 பழம் வாங்கிட்டார், எல்லா சமயமும் நமக்கு ஒரு பழம் திருப்பி கொடுப்பார், இல்லை 2 பழமே கூட திருப்பி கொடுத்துருவார். ஒரு நாள் ஏதோ கொடுக்கல, அவருக்கு ஏதோ அடுத்த காரியம் வந்துடுது, அதை வச்சார், உடனே பெருமாள் புறப்பாடாகிடுது, அதனால் அவர் கொடுக்கல. ஏன் எனக்கு கொடுக்காம போனீர் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. பெருமாளுடைய பிரசாதம் நமக்கு எப்படி கிடைக்கணுமோ அப்படி கிடைக்கும்போது நம்ம ஏற்றுக்கணும். அப்படி இல்லாட்டியும் நம்ம அதை பற்றி விசாரப்படக்கூடாது. ஏன்னா நம்ம எப்படியுமே எல்லாமே பெருமாளுடைய பிரசாதமாக தான், நம்முடைய கிரகத்தில் எதை சாப்பிட்டாலுமே கூட பெருமாளுடைய பிரசாதமாக தான் சாப்பிட்ணும். எது ஒரு பருகினாலும் அது பெருமாளுடைய பிரசாதமாக தான் பருகணும். எதை நம்ம அணிந்து கொண்டாலும் அது பெருமாளுடைய பிரசாதமாக தான் அணிந்து கொள்ளணும். வேஷ்டியாக இருக்கட்டும், எது புஷ்பமாக இருக்கட்டும், எல்லாம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் நம்ம பிரசாதம் குறைவில்லாமல் நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. எல்லாமே பகவத் பிரசாதம் தான், நம்ம கிடைக்கிறது எல்லாமே அவனுடைய அருள்னால தான். பிரசாதம்னா அருள்னு வச்சுக்கலாம், அப்படியும் வச்சுக்கலாம். அவனுடைய திருவுள்ள உகப்புனால நம்ம கிடைக்கிறதா தான் எல்லாமே நம்ம கிடைச்சிட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு பழம் நமக்கு திருப்பி கிடைக்கல, இல்லை நம்ம கொடுத்த பழம் வேற ஒருத்தருக்கு போயிடுத்து, அவருடைய பழம் நமக்கு வந்துடுது, அது நம்ம கொடுத்தது பெரிய மாம்பழம், அவர் கொடுத்தது சின்ன மாம்பழம், அது நமக்கு சின்னது வந்துடுது, எப்படின்லாம் நினைக்கவே கூடாது. சுவாமிகிட்ட கேட்டேன். கண்டிப்பாக. இன்னும் ஒரு விஷயம், லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன்று சேவிச்சுக்கிறேன். இப்போது புறப்பாடு ஆறுது, நிறைய பேர் ஸ்ரீபாதம் தங்கிகள் இருக்கா, வாசிக்கிறவா இருக்கா, நிறைய பேர் இருக்கா. இவாளுக்கெல்லாம் ஏதாவது கொடுக்கணும்னு நினைக்கிறாவா. ஒரு மோரோ ஒரு லெமன் ஜூஸோ ஏதாவது ஒரு பானங்கள் தான் வாடா அந்த டயத்தில் சாப்பிட முடியும்.
இதுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் வேணும். எப்படி அவளை உபசரிக்கணும், எப்படி கொடுக்கலாம்? ஏன்னா அவ கைங்கரியத்துல இருக்கிறவா, அவ கிட்டவே போய் அப்படி கொடுத்துறதா? எப்படி நம்ம பேப்பர் டம்ளர்லாம் கொடுப்போம், இதுக்கு என்ன ஒரு வழி காட்டணும் தோணும்? இது எப்படி அவளுக்கு கொடுக்கறது? இது நிறைய திவ்ய தேசங்கள், அதுவும் இந்த மாதிரி இப்போது இந்த சம்மரில் சித்திரை மாதம் தான் நிறைய உற்சவங்கள் நடக்கும். அப்படி நடக்கும்போது ஸ்ரீபாதாங்கிகள் கைங்கரிய வீரர்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த கைங்கரியத்தை பண்ணிட்டு இருப்பாள். அவர்களோட சிரமமாக நினைக்காட்டி கூட இயற்கை நியதி தான் அது. இந்த உலகத்தில் வெப்பமாக இருக்கும்போது நடந்து போனாலே நமக்கு வேர்த்து போடுறது, ஆள் சொல்கிறது. அப்படி இருக்கும்போது அவள் கைங்கரியம் பண்ணிட்டு பெருமாள் எழுந்தருளை பண்ணி கொண்டு போகிறதுனா அது ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதனால் கண்டிப்பாக அப்படி வரக்கூடியவர்களை ஆதரிக்க நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை நம்ம குறைய சொல்ல முடியாது. அப்படி அவள் பண்ணும்போது ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு கிரமம் தெரிஞ்சு பண்ணலாம். அதாவது பெருமாளை எழுந்தருளை பண்ணுறவர்கள் வந்து எச்சல்லாம் பண்ணிவிட்டு அதை உடனே அந்த வாரைன்னு சொல்கிறா, தண்டுன்னு சொல்கிறா, அதை நம்ம தொடக்கூடாது திரும்ப போய். அதனால் அவர்களுக்கு நம்ம சௌகரியம் பண்ணி கொடுக்கணும். இப்போ 10 பேர் ஒரு பக்கத்துக்கும் 4 பேர் எழுந்தருளை பண்ணுறான்னா அது நம்ம இருக்கிற இடத்துக்கு நம்முடைய கிரகத்து வாசலில் வந்து பெருமாள் நிப்பாட்டின பிறகு ஒரு 2 பேரை கூப்பிட்டு நம்முடைய கிரகத்து வாசலில் அவர்களுக்குன்னு ஒரு சொம்போ ஒரு டம்ளரோ வச்சு அதில் கொடுத்து அவர்களும் எச்ச பண்ணாமல் சாப்பிட சொல்லலாம். ஏன்னா எப்படியுமே நம்ம எவர்சில் டம்ளர்லையோ சொம்புலையோ கொடுத்தா எச்சி பண்ணி சாப்பிட மாட்டா. இது நம்ம பண்ணுறது தப்பு தான். சிலதெல்லாம் வந்து நம்ம பேப்பர் கப்பை கொடுக்குறதுனா அவள் என்ன நினைக்கிறா, நம்ம எச்சி பண்ணி சாப்பிட்டு தூக்கி போடுறதுக்காக தான் அவள் கொடுக்குறா போல இருக்குது அப்படின்னு நினச்சிடுறா. அது ஒரு சௌகரியமாக நினச்சிக்கிறா. அதே எவர்சில் டம்ளரில் கொடுத்தா பொதுவாக நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் நம்ம சாப்பிட்ற பாத்திரத்தில் இன்னொருத்தர் சாப்பிட போகிறா, எச்சி பண்ணிக்கூடாதுங்கிறது அந்த அளவுக்கு எல்லாருக்கும் தெரியுது இப்போது. ஏன்னா பொது இடம்லாம் இப்போது நிறைய ஒரு ட்ரம்மில் டம்ளர் வச்சு தீர்த்தம் வச்சுருந்தாங்கன்னா அந்த ஜலத்தை வந்து எச்ச பண்ணாமல் தான் சாப்பிட்றான். அதனால் பொதுவாக இந்த பழக்கங்களை நம்ம ரொம்ப மாற்றாமல் பழைய கிரமங்களை நம்ம வச்சுட்டு இருந்தாலே பாதி பிரச்சனைகள் நமக்கு தவிர்க்கப்பட்டுடும். அப்போ வரும்போது ஒரு 2 பேராக கூப்பிட்டு அவர்களுக்கு என்ன நம்ம ஒரு மோரோ ஒரு தீர்த்தமோ பானகமோ என்ன வச்சுருக்கோமோ அது ஒரு டம்ளர்லையோ விட்டு கொடுத்துட்டு நம்ம அதை வாங்கி வச்சுட்டோம்னா நமக்கு இதெல்லாம் நிறைய அட்வான்டேஜும் உண்டு. இப்போ பேப்பர் கப்னா அங்கங்கேயே அப்படியே கீழே போட்டுட்டு போயிடுவா, வீதி பூரா எச்சல் ஆகிடும், சுற்றுப்புறத்துக்கும் அது கேடாகிடுறது. ஏன்னா யாராவது அதை வந்து பெருக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வரணும். அவர் ஒரு 2 நாள் வரலன்னா அப்புறம் நாம் இருக்கக்கூடிய இடமெல்லாம் ரொம்ப அசிங்கமாக ஆகிடும். அதனால் முடிந்த வரைக்கும் நம்ம ஒரு எவர் சில்வரோ இல்லை ஏதோ ஒரு அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தா போல் திரும்ப உபயோகப்படுத்தக்கூடிய பாத்திரங்களை நம்ம கொடுத்தோம்னா அவர்களே எச்சி பண்ணாமல் சாப்பிட்டுட்டு திரும்பி கொடுத்துடுவா. அதை வாங்கி நம்ம மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து உபசாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாத்திரத்தை எடுத்து நாம் அலம்பி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கக்கூடிய பதார்த்தங்களும் அவர்களுக்கு சௌகரியமாகவும் இருக்கணும். நம்ம வந்து கஷ்டமான பதார்த்தங்களை கொடுத்து அவர்களுக்கு ஏதோ ஒரு சுண்டலை கொடுக்குறோம், சக்கரை பொங்கலை கொடுக்குறோன்னா அவளும் கையெல்லாம் ஈசிண்டு இப்போ அம்சே பண்ணலாம், இப்போ என்ன பண்ணலாம், சாப்பிட்லாமா வேண்டாமா, கையெல்லாம்பாமல் அப்படியே தொடலாமா, அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப சுலபமாக சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள் அவர்களுக்கு இமீடியட்டாக அந்த கஷ்டத்தில் ஏதோ ஒரு வெப்பமோ இல்லை ஒரு சோர்வோ நீங்கக்கூடிய ஒரு பதார்த்தங்களை கொடுத்தோன்னா அது உச்சிதமாக இருக்கும். இன்னும் உச்சிதம் எதுனா அந்த பதார்த்தத்தையும் பெருமாள் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தோன்னா ஏதோ ஒரு பொருளை பண்ணினோம் அதை கொடுத்தோன்னு இல்லாமல் நீர்மோரோ பானகமோ இதெல்லாம் பெருமாளுக்கே நம்ம கண்ட்ரோலில் பண்ணலாம். நம்மாத்து பெருமாளுக்கே நம்ம கண்ட்ரோலில் பண்ணிடலாம். அப்படி கண்ட்ரோலில் பண்ணி அதை கொண்டு வந்து அடியார்கள் கொடுத்தா அது பிரசாதமாகவும் இருக்கும். அப்போ ரொம்பவே உச்சிதமாக இருக்கும். அது மாதிரி பண்ணால் ரொம்ப சந்தோஷம். இதோடைய பாக்கியம் இங்கே வானமாவளை திவ்ய தேசத்தில் இப்படி ஒரு நல்ல ஒரு சத்சங்கம் திடீர்னு அமைஞ்சது அடியானுடைய பாக்கியம். இப்போ நம்ம கேட்டுட்டு இருந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாரும் பார்த்துருப்போம். இதை மாதிரி தான் நிறைய பேர் எங்கிட்டையும் கேட்குறா. நான் சிலதுக்கு பதில் சொல்லியிருக்கேன், சிலது அவகாசம் கிடைக்காம சொல்லாமல் இருந்திருக்கேன். சுவாமிகிட்ட நான் முன்னாலேருந்தே பிரார்த்திச்சுட்டு இருந்தேன் ஒரு இன்டர்வியூ மாதிரி வேணும் சுவாமின்னு சொல்லி. அதுக்கு இந்த இடத்துல தான் எம்பெருமான் ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இதை மாதிரி சுமார் ஒரு 300-400 கொஸ்டின்ஸுக்கு சுவாமி ஆன்சர் பண்ணியிருக்கார். எல்லாமே அடிப்படையாக இருக்கிற விஷயங்கள். koil.org KOYIL. நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அவசியம் போய் அந்த சேனல், அதாவது சுவாமியோட சேனல் ஓப்பன் பண்ணால் திவ்ய சாஸ்திரம் இருக்கும், பகவத் விஷயம் இருக்கும், 6000 படி இருக்கும், ஆச்சாரிய ஹிருதயம் இருக்கும். போன உடனே அதை எடுத்து பார்க்கறதுக்காக விஷயம் இல்லை. அதெல்லாம் நம்ம அப்போ இன்னும் நிலைகள் நிறைய இருக்குது. நம்மக்கிட்ட கேட்குறவா எல்லாருமே சாதாரண கொஸ்டின்ஸ் தான் கேட்குறா, அடிப்படையான விஷயங்கள். அதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறது வேணும். அதுக்கு கொஸ்டின் ஆன்சர் செஷன்னே சுவாமி தனியாக வச்சுருக்கார். அது பிளேலிஸ்ட் வச்சுருப்பார் நினைக்கிறேன். அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி ஒரு 300-400 கொஸ்டின்ஸ் அடிப்படையாக சாமானியர்கள் முதல்ல எதை தெரிஞ்சுக்கணுமோ அது எல்லாத்துக்கும் ஒரு கிளியரான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது சுவாமியோடது. அதனால் எல்லாரும் அவசியம் சுவாமி சேனலுக்கு போய் முதல்ல அந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனை பார்த்துட்டு அதில் ஒரு பேசிக் நாலேஜை கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அருளிச்செல்ல முடிஞ்ச வரைக்கும் நித்தியானுசந்தானமானு நாம் சொல்லிட்டு அதை
ப்ராக்டிக்கலில் வச்சுட்டு, அதாவது நித்தியப்படி சேவிக்கிறதுல வச்சுட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த காலக்ஷேப கிரந்தங்கள்லாம் என்னன்னு நம்ம பார்க்கலாமே ஒழிஞ்சு போன உடனே சுவாமி பேஜில் இருக்கேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்ம இது பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா அதில் அர்த்தங்கள் சிலது நம்ம புரியலாம், சிலது புரியாமல் இருக்கலாம். எடுத்தெடுப்பில் பார்க்குற விஷயம் அது கிடையாது. அவசியம் சுவாமியோட கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸை எல்லாரும் போய் பாருங்க. தாசனே நிறைய அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து பிரயோஜனப்படுத்தின்னு இருக்கேன். நீங்கள் எல்லாரும் அவசியம் அதை போய் பார்க்கணும். டிஸ்கிரிப்ஷனில் அதை எப்படி போய் பார்க்கணுங்கிற விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.